ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்துட்டு கேட்கலாமா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மைண்ட் வந்து ரொம்பவுமே டிப்ரெஷன் ஆகி நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு லவ்வில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே கொஞ்சம் நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால ஓரளவுக்கு ரொம்பவுமே மைண்ட் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சா நான் வந்துட்டு ரொம்பவுமே பெயின் இல்லாமல் ஒரு மாதிரி சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணேன், நான் மீஷோவில் வந்துட்டு இந்த பாய்சன் டேப்லெட்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்துட்டு பாய்சன் டேப்லெட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து அந்த டைமில் மறந்து போயிட்டேன். என்னோட அக்கௌண்ட்டு, என் தங்கச்சியோட அக்கௌண்ட்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் அக்கௌண்ட்டுமே ஜாயினில் இருக்குது. யார் ஒரு சின்ன விஷயம் ஆர்டர் போட்டாலுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நான் வந்துட்டு ரொம்பவுமே மைண்ட் வந்து டிப்ரெஷனில் போயிட்டு நான் அந்த டைமில் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நான் வந்துட்டு இந்த எலிக்கெலாம் வைப்பாங்களே ஒரு மருந்து மாதிரி நல்லா தேடி கண்டுபிடிச்சி நான் அந்த டேப்லெட் வந்துட்டு ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டு 2 நாள் கழிச்சுட்டு எல்லாம் எங்கள் குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சு. யாரா நம்ம குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பாய்சன் டேப்லெட் ஆர்டர் போட்டிருக்காங்க கரெக்டாக வந்து என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிட்டு நானுமே சமாளிச்சிட்டேன். அதை நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டருமே வீட்டுக்கு வந்துருச்சு. நான் வாங்கிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக மறைச்சி வச்சுருந்தேன். இங்கே கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு மறைச்சி வச்சுருந்தேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நானாகவே இப்போ எடுத்து கொடுத்தேன். இது யாரும் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, யார் ஆர்டர் போட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வீட்டில் கொடுத்துட்டேன். அதை பிரிக்கவும் இல்லை, அது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மைண்டு மாறுது, மைண்ட் சேஞ்ச் ஆகுது. சூசைட் பண்ணலாமா வேணாமா அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்து பிரித்து பார்ப்பேன். அது வந்துட்டு நான் அந்த எலிக்கெலாம் வைக்கிறாங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறேன் அந்த டேப்லெட்னு நினச்சிட்டு ஆர்டர் போட்டேன். எலி பாய்சன்லாம் சாப்பிட்டா டெத் ஆகிடுவாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பெயின் இல்லாமல் செத்துடலாம்னு நினச்சிட்டு அது ஆர்டர் போட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சி, கொசு, இந்த துணிக்கெலாம் அந்தூர் ரெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணிலாம் வெள்ளை கலர்